நடு ரோடுக்கு வந்து விழுந்துட்ட. கோட்டீஸ்வரங்களோட காரை ரிப்பேர் செய்யறதுனால மட்டும் நீயும் கோட்டீஸ்வரன் ஆயிடலான்னு பாத்தியா? என்ன பழி வாங்கறதுக்காக ஏன் பொண்ணே என்னை எதுக்குற அளவுக்கு செஞ்சேன். ஒரு வகையில நான் தோத்து போயிட்டேன். என் பொண்ணு உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான்னு நினைச்சேன். அது நடக்காம நீயே வெளியே வந்துட்ட. அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். இல்ல, எங்க 2 பேரையும் பிரிச்சு நீதான் ஜெயிச்சிட்ட. ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்ச ஒரு தாயா நீ தோத்து போயிட்டங்கிறத மறந்துட்டு பேசுற. உண்மை இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன் இந்திரா என்கிட்ட வருவா? அது நான் செத்தாலும் நடக்காது. அது நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. இன்னும் வாடி அசிஞ்சு வரீங்க. அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு எம்மா நேரமா? இன்னத்துக்கு நீங்க இப்படி முறைச்சுன்னு போறீங்க? நான் என்ன வேணும் நான் செஞ்சேன்? நகையை குட்டிங்க, வீட்ல இருந்து திருட்டு போயிடுமே பேங்க்ல போட போனேன், பூச்சிட்டாங்க. திருட்டு நகைன்னு சொல்லிருக்கலாம்ல. சாப்பிட்டியா? நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிடலாம் காத்துன்னு கிடந்தேன். வாங்க சாப்பிடலாம். ஆமா, எப்படி உள்ள வந்த? போட்டு உடைச்சிட்டு உள்ள வந்தியா? ஐயோ, என் வீட்டை போட்டு நான் என்னத்துக்கு உடைக்கணும்? ஸ்லைடு பின்னால திறந்தேன். சரி, அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சா? உங்களை வெளில போக சொல்லிட்டாளா? சொல்ல மாட்டாளா? தனக்கு முன்னாடியே தான் புருஷனுக்கு இன்னொருத்தையோட தொடர்பு இருந்துச்சுன்னு ஒருத்திக்கு தெரிஞ்சா கோவம் வராதா என்ன? நான் இன்னத்த சொல்லிட்டேன்னு சிரிக்கிறீங்க. பரமசிவனோட பாம்பு கருடனை சௌக்கியமானு கேட்டுச்சான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு கருடன் சொல்லிச்சான். நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களேங்க. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன், இன்னத்துக்கு இங்க வந்தேன்ல நீங்க கேட்கவே இல்லையே. என் ஷெட்டுக்கு ரிப்பேர் ஆன வண்டிங்க நிறைய வரும். அந்த வண்டிக்கு ஏன் ரிப்பேர் ஆச்சு, எங்க ரிப்பேர் ஆச்சு, ஏன் ஷெட்டுக்கு எதுக்கு வந்துச்சுன்னு கேக்குறது என் வேலை இல்ல. ரிப்பேர் செஞ்சு அனுப்புறதுதான் நம்ம வேலை. வணக்கம்மா. வணக்கங்க. ப்ளீஸ் கம். இன்னைக்கு பார்ட்டிக்கு கலெக்டர் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி சமயத்துல உனக்கு ஆறுதல் சொல்ல என்ன தவிர யாரு இருக்கா? ஓ, யானைய ஒரு கொசு கடிச்சதுண்டா, அதனால கொசுக்கு தான் கஷ்டம், யானைக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல. நான் மலைகளை தாண்டி போய் எலிய கொண்டு வர, புலி பாலால காபி போட்டு தர, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இன்னும் எதுக்குடா இதெல்லாம்? நடந்தது பத்தாதா? இங்க பாரு இந்திரா, நடந்தது நடந்துருச்சு. இனிமேலாவது அவனை மானத்தோட வாழ விடுமா? எனக்குள்ளது ஒரே ஒரு புள்ள, அம்மா இல்லாத புள்ள. விட்டுடுமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா புதுசா சுரங்க வெட்டுற? உனக்கு அந்த மெக்கானிக் பிரச்சனை வந்து விவாகரத்தானது ஏற்கனவே என் பையனோட உனக்கு தொடர்பு இருந்ததுனால தானே? டாடி, எங்க 2 பேருக்கு கள்ள தொடர்பு இருந்ததுன்னு இப்படி 10 பேருக்கு முன்னாடி சொன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசமாயிடாத டாடி. அவ கோடீஸ்வரியோட பொண்ணுடா. அவ ஒருத்தனை விவாகரத்து செஞ்சாலும் அமெரிக்காக்காரனை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா அவளுக்கு உனக்கு கள்ள தொடர்பு இருந்தது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அம்ஜிக்கர்ல கூட உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இது பாருங்க, இப்ப உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நாங்க 2 பேரும் காதலர்களா இருந்தது உண்மைதான். ஆனா அந்த இந்திராவை மெக்கானிக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இஷ்டமில்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவனை விவாகரத்து செஞ்சுட்டா. அதனால இப்ப நாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மறுபடியும் இந்திரா இல்லாம என்னால வாழ முடியல. கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மாற்றி வீட்டுக்காரி நடந்துகிட்டவன்னு எல்லாரும் வாய்க்கு வாய் சொல்றாங்க. நல்லதா போச்சு. உங்க வாழ்க்கை கெடுத்தாவ இந்த நிலைக்கு வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க. எவன் எது சொன்னாலும் என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும். கடவுளான ராமரை அக்னி தேவன் உதவியோட சீத கற்புள்ளவன் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாரு. என் பொண்டாட்டி நெருப்பு. அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அக்னி தேவையில்லை. இந்த மனசாட்சி ஒன்னே போதும். எதுக்குமா? எதுக்கு எல்லாரும் என் வாழ்க்கையோட விளையாடுறீங்க? ஏன் எனக்கு நிம்மதி இல்லாம செஞ்சீங்க சொல்லுங்க. பொறுமையாரு. எவ்வளவுதான் நான் இங்க குலைச்சாலும் சூரியனோட மதிப்பு குறைஞ்சிருமா? இந்திரா, என்ன இருந்தாலும் உன் தாய்னா என்கிட்ட மறைக்காம சொல்லுமா. உனக்கும் அந்த பூச்சிக்கும் ஏதாவது தொடர்பு? பாத்தியா இந்திரா, உங்க அம்மாவும் மத்தவங்களாட்டம் கொலைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் உலகங்கிற சுரங்கம், தெரிஞ்சுக்க. வாய மூடுறா அயோக்கிய நாயே. இவ்வளவு செஞ்சுட்டு என் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறியே. டேய், நீ தம்பிஜி இல்லடா, தகல்பாஜி. சுரங்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன். மிச்சத்தையும் ஓ முன்னாடியே நான் வெட்டிடுறேன். இங்க பாரு அக்காஜி, என் கைதிக்கு
உன் கலெக்டரை கல்யாணம் பண்ணி வச்சிடு. அவங்க அக்கவுண்ட அவங்க பாத்துக்குவாங்க, என் அக்கவுண்ட நான் பாத்துக்கிறேன். உனக்கு சோறு போடுறேன். உனக்கு இந்த சுரங்கத்தை விட்டா வேற வழி இல்ல காஜி. என்னடா என்ன? டேய், இவனுக்கு 2 பேரும் துண்டு துண்டா வெட்டேரி கதையை முடிச்சிரு. என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நடக்கும். ठाकुर राज बहादुर सिंह छठा अभी काम शुरू करता. मार्च दम चांग छट चांग छिटा. இவனை ராத்திரியோட ராத்திரியா நான் விலைக்கு வாங்கிட்டேன். இவனே என்ன, இவன் தாத்தாவை கூட வாங்குவேன். இன்னையில இருந்து இந்த மொத்த ஆஸ்தி என்னது. கத்தி வச்சது எனக்கு இல்லடா, உனக்கு சட்டில இது கையேடா. பொழைச்ச பர்பா ஜெயிலுக்கு போயிடுவேன். இனி செத்தாலோட மகனை பறக்க மாட்டேடா. என் அம்மாவுக்கு புரிச்சனே. பேமெண்ட வாங்குறது பிளேட்ட மாத்திட்டியடா. சபாஷ் செக்யூரிட்டி. வாய மூடு. இந்த ஆஸ்தி அவனது இல்ல. என்னது? உன்னதும் இல்ல. இதெல்லாம் என்னோடது. சப் லோக் ஆ ஜாओ. ஐயோ, இன்னையில இருந்து இந்த ஆஸ்தி எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். டேய், எல்லாரும் ஏன் உப்பு தின்னுட்டு என்னையே எதுக்குறீங்களாடா? பொறுத்திருந்து பார்த்தா டைம் இப்பதான் கிடைச்சதுஹா. கத்திய நான் உரையில இருந்து ஒருவனஹா ஆஸ்தி பட்டுஹா. டேய், நீ எனக்கே ஸ்லோகம் சொல்றியாடா? ஆடி கசாப்பு காட்டு டப்பர மாதிரி எங்க அப்பா இவன டப்புடா. இவன் பேசாம பொம்மை மாதிரி நிக்கிறப்பவே நினைச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் இவன் எல்லாருக்கும் ஸ்லோகம் சொல்லுவான்னு. செக்யூரிட்டி, ரணதீர் சிங் செட்டா சார். ரொம்ப நாளா நான் இந்த ஆஸ்தி அனுபவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறப்ப நீ இதை அனுபவிக்கிறது நியாயம் இல்ல. கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. 50-50 எடுத்துக்கோ. ஜபான் கருதுங்க. உன் பிள்ளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. ஆஸ்தி எல்லாம் இவன் கைக்கு வரும். அதுக்கப்புறம் உன் பிள்ளைய இந்த ஆஸ்தி எல்லாம் என் பேருக்கு எழுதி தர சொல்லு. ஆஸ்தி எனக்கு, கோடி ரூபாய் உனக்கு. சம்ஜே? சரிப்பா. கோபுரத்துல உட்காரலன்னாலும் தங்கறதுக்கு ஒரு குடிசையாவது கிடைச்சதே. நீ போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் நான் அக்ரி. டேய், நான் உன்னை செக்யூரிட்டியா வச்சிருந்தோம், எனக்கே அநியாயம் செய்யறீங்க. அண்ணாஜி, தம்பிஜி, கொஞ்சம் தள்ளுங்க. சரி. அக்காஜி, என் பையன் புஜ்ஜிக்கு உன் பொண்ணு இந்திராவுக்கு நாளைக்கு மேரேஜ்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நீயே போன் பண்ணணும். நீயே போய் பத்திரிக்கை வைக்கணும். இது கிளைமேக்ஸ்னு இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு கருமாதி நடக்கும்னு இப்ப எங்க அண்ணாஜி சார்பா உனக்கு சொல்லிக்கிறேன். போன் பண்ண சீக்கிரம். ஹலோ, சுப்பிரமணி சாரா, நான் பார்வதி பேசுறேங்க. நாளைக்கு என் பொண்ணு இந்திராவுக்கும் என் தம்பி மகன் புஜ்ஜுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க. நீங்க கண்டிப்பா வரணும். கொஞ்சம் இருங்க மெக்கானிக். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க வண்டி பஞ்சர் ஆயிடும். உங்க பொண்டாட்டிக்கு கண்ணலங்கறாங்க. ஆமா, உங்க அத்தை அவ தம்பி பிள்ளைக்கு கட்டி கொடுக்க போறாளாம் உங்க கலெக்டரை. இப்பவும் அவங்க கலெக்டர் தான், ஆனா அவங்க உங்க கலெக்டர் இல்ல. கலெக்டரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் தான் 2 பேர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி, அவ நாளையில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. ஏன் குத்து காட்டுறேன்னு வேதனையா இருக்கா? வேதனை படணும், இன்னும் வேதனை படணும். உன்னால எவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சனும் அதை விட அதிகமா நீ அனுபவிக்கணும். அதனாலதான் எப்படியும் உங்களை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். உன் அத்தை உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு நாடகம் ஆடுறதுக்கு தான் கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஆனா இதுல ஏன் சுயநலமும் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னையும் பிரகாஷையும் நீ தானே பிரிச்ச. பிரகாஷ் விரும்பினது உண்மையா? ஆமா, பல கனவுகளை சுமந்துக்கிட்டு அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போற ஆசையில இருந்த என்ன பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பி அழ வச்சேன். அதனாலதான் உன் பொண்டாட்டியை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் பட்ட வேதனை உனக்கு தெரியணும்னு இந்த வேலையை செஞ்சேன். இந்த வேதனை எல்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் நீ அனுபவிக்கணும். உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டதை பார்த்து நீ சாகணும். நான் சொல்றது இப்ப கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பிரகாஷ காப்பாத்தாதான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அதனால தான் அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பறிக்கிறது நடக்காத காரியம்டான்னு அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஹலோ பிரகாஷ், இந்த 20 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை நீ 10 நாள்ல மாத்திட்டீன்னா உன் கைக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்தா போதும். நிச்சயமா மாத்திடுறேன். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வர இவன் 10 நாளைக்குள்ள நிச்சயமா பணத்தை மாத்திடுவான். அந்த பணத்தை வாங்கிட்டு இவனை தீர்த்திடணும். ஆமா, அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஏன் நீ எங்களுக்கு 5 நாளா கலெக்ஷன் கட்டல? கட்டுறேன்டா. எங்க போயிட போற? எங்க போவியா? நீ எங்க போவியா அது எங்களுக்கு தெரியாது. முதல்ல கலெக்ஷன் கட்டு. வாயை மூடுங்கடா பரதேசி பசங்களா.
சாட்சி ஆதாரங்களையும் குற்றவாளியின் நண்பனான ராஜா சொன்ன முக்கிய வாக்குமூலத்தையும் கேட்ட பிறகு இவன் அந்த கலாட்டாவில் ஈடுபட்டிருந்தான் என்றும் ஒருவரை தாக்கி காயப்படுத்தினான் என்றும் கோர்ட் நம்புகிறது. இக்குற்றத்தை செய்ததால் இவனுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பிரகாஷ் ஒரு தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த அயோக்கியங்க கிட்ட இருந்து பிரகாஷை காப்பாத்துறதுக்காகவும் தான் அன்னைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்டு விக்கிற கும்பல நானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அவங்க அவனை நிச்சயம் கொண்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். இன்னைக்கு இந்திராவை பிரிஞ்சு நான் படுற வேதனையை விட என்ன பழி வாங்கணும்னு ஒரு பொண்ணு தன்னையே பழி வாங்கிக்கிட்டதை நினைச்சு இன்னும் வேதனைப்படுறேன். ராஜா, என்ன மன்னிச்சிருக்க, அவசரப்பட்டுட்டேன். இப்பவே போய் இந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். வேண்டாம். புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல உள்ள உறவு மனசால புரிஞ்சுக்க வேண்டியது, சொல்லி புரிஞ்சுக்க கூடியதில்லை.